Hi students, this is Alex here. இந்த ப்ராப்ளத்தில் பார்த்தீங்கன்னா arithmetic mean of 7 values வந்து 13 கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 7 values அப்படின்னு கொடுத்துருக்கனால நம்ம வந்து ஒரு 7 values x1 plus x2 plus x3 plus x4 plus x5 plus x6 plus x7 ஸோ 7 values எடுத்திருக்கோம். இதை whole divided by 7 அப்படின்னு போட்டால் நம்ம arithmetic mean வரும். அந்த வேல்யூ தான் 30 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா if each value is divided by 3 அப்போ find the arithmetic mean of the new set of values அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஒவ்வொரு வேல்யூவும் நம்ம 3 ஆல டிவைட் பண்ணோம் அப்படின்னா x1 by 3 அப்படின்னு வரும் பிளஸ் x2 by 3 இது மாதிரி x7 by 3 வரைக்கும் எழுதிட்டு இதை ஃபுல்லாக டிவைடட் பை 7 அப்படின்னு போடணும். இதில் பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து நியூ arithmetic mean. இப்போ இதுல 1/3 நம்ம காமனா எடுத்துடலாம். காமனா எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு x1ல இருந்து x7 வரைக்கும் வந்துடும். ஹோல் டிவைட் பை 7 இருக்கு. பட் ஆல்ரெடி நமக்கு வந்து இந்த வேல்யூவே இங்க இருக்கு. அதாவது இந்த ஹோல் வேல்யூ டிவைட் பை 7 அப்படின்றது 30. அப்போ இந்த ஹோல் வேல்யூ டிவைட் பை 7 நம்ம 30ன்னு சப்ஸ்டிடியூஷன் பண்ண போறோம். ஸோ இது வேணும்னா நம்ம ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிரஷன் அப்படின்னு வச்சுட்டு இந்த இடத்துல சப்ஸ்டிடியூட்டிங் ஃப்ரம் 1 அப்படின்னு போட்டோம்னா இப்போ நியூ மீன் ஈக்குவல் டு ஆல்ரெடி வெளியே வந்து ஒரு 1/3 இருக்கு, அதோட இந்த இடத்துல 30 அப்படின்னு வரும். ஸோ டிவைட் பண்ணா 10.